என்னங்க அவங்கள இன்னும் காணோம்? வந்துருன்னு சொன்னாங்களம்மா, வெயிட் பண்ணுவோம். இதோ அங்க பாரு, வந்துட்டாங்க. அங்க இருக்காங்க பாரு. வா போலாம். சாரி அத்தை, என்னையும் லக்ஷ்மி ஒன்னா பார்த்தது இல்லாம லக்ஷ்மி பேசுனதை கேட்டு நீங்க மனசு கஷ்டப்பட்டிருப்பீங்க. லக்ஷ்மி கூட வந்ததுனால தான் என்னால உண்மையை சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ஆமா, இப்ப லக்ஷ்மி எங்க? கார்ல தூங்கிட்டு இருக்கா அத்தை. எதுக்குடி இந்த டிராமா எல்லாம்? எல்லாம் அத்தைக்காக தான் சிவகாமி. நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. அது நின்னதுக்கு காரணம் விஸ்வாவோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அத்தை விஸ்வா கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. அத பார்த்து விஸ்வாவும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவங்கள சமாதானப்படுத்ததா பைரவி அத்தை கிட்ட போட்டு கொடுத்த லக்ஷ்மிய வச்சு இவங்கள சமாதானப்படுத்த அவளை வெளியே கூட்டிட்டு வர மாதிரி பிளான் பண்ண வேண்டியதா போச்சு. வெளியே வந்தது வேணா லக்ஷ்மியோடயா இருக்கலாம், ஆனா சுத்த போறதெல்லாம் என் கூட தான். பாவம் அவ கார்ல நல்லா தூங்கிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அத்தை கிட்ட எல்லார்கிட்டயும் அவங்க 2 பேரும் சுத்திட்டு வந்ததா சொல்ல போறா. அதெல்லாம் ஓகே. ஆனா அவங்க வீட்டுல ஒண்ணு தேட மாட்டாங்களா? தேட மாட்டாங்களாவா? நல்லா கேட்ட பார்த்திபா. எங்க நான் போய் இவங்க 2 பேர் சந்தோஷத்தை கெடுத்துருவேணும்னு வீட்டுல நான் இருக்கேன் நானு, அப்பப்போ ஒரு கண்ணு வச்சுக்கோன்னு சத்யவதி கிட்ட அத்தை சொல்லி வச்சுட்டாங்க. என்ன துளசி சொல்ற? ஒருவேளை அம்மாவுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருந்தா? அதெல்லாம் இல்ல விஸ்வா, ஒரு சேஃப்டிக்கு தான் சொல்லிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீ அங்கதான் இருக்கிறியான்னு செக் பண்றதுக்கு சத்யவதி அடிக்கடி வந்து பாப்பா. அந்த சமயத்துல நீ அங்க இல்லாம இருந்தனா எல்லாருக்கும் டவுட் வராதா துளசி? அதெல்லாம் டவுட் வராது பார்த்திபா. ஏன்னா நான் தூங்குற மாதிரி தலகாணி செட் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். விஸ்வாவும் லக்ஷ்மியும் வெளியில போனது தெரியாம நல்லா தூங்குறா. தூங்கட்டும். இந்த காஃபிய பைரவி அம்மா கிட்ட கொடுத்துட்டு துளசி இன்னும் தூங்குறாங்கிற விஷயத்த சொல்லிடுவோம். அந்த சத்யவதி நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு ஏமாந்துதான் போவா. என்ன சிவகாமி, இப்போ எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிடுச்சா? சரி, கோயில் வரைக்கும் வந்துட்டோம். எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு போலாம். ஆமா ஆமா, இன்னைக்கு நீங்க 2 பேருமே இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த சாமி தான். வாமா, சாமி கும்பிடலாம். சரிங்க அத்தை. அத்தை, உங்களுக்கு அடிபட்டுருச்சுன்னு பார்க்க வந்ததுக்கு அம்மா அவ்வளோ கோவப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அத்தை துளசியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அம்மா ஓகே சொல்லுவாங்க? ஏய் தத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் உன்னை நான் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஏய், என்னடி நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அப்புறம் என்ன சிவகாமி, பொம்பளை புள்ள மாதிரி அம்மாக்கு இப்படி பயந்துட்டு இருக்கா? அத்தை, என்னால துளசியை மறக்க முடியாது அத்தை. அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே நேரம் என் அம்மாவை மீறி என்ன பண்றதுன்னே ஒண்ணும் தெரியல. அதான்
விஸ்வா, கடவுள் மேல நம்பிக்கை வை விஸ்வா. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ம்? ஒரு நிமிஷம் இரு, வரேன். ம். ஏய் ஏய் துளசி, எங்கடி போற? இரு சிவகாமி, வரேன். விஸ்வா, என்ன நடந்தாலும் உங்க 2 பேரோட கல்யாணத்தை நாங்க நடத்தி வைப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. எப்படி சிவகாமி? ராஜன் மாமாவது பைரவிக்கு பயப்படாம இருந்தா பரவாயில்ல, ஈஸியா நடத்தி முடிச்சிடலாம். அவரும் பைரவிக்கு தானே பயப்படுறாரு. விஸ்வா, பைரவிக்கு சிவகாமி தானே பிடிக்காது. அதுக்கு துளசி என்ன பண்ணுவா? அவளை ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லு? ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக அவங்களை சுத்தி இருக்கிறவங்கள பிடிக்காம போயிடுமா? துளசி பைரவி இருக்கிறது ரொம்ப தப்பு விஸ்வா. என்னங்க நீங்க இதெல்லாம் விஸ்வா கிட்ட கேட்டா அவன் என்னங்க சொல்லுவான்? அவனே பயந்து போயிருக்கான். அவன்கிட்ட போய் விஸ்வா, நீ எதுக்கும் பயப்படாத. துளசி ரொம்ப நம்பிக்கையா தான் இருக்கா. அவ நம்பிக்கை வீண் போகாது. கண்டிப்பா உனக்கும் துளசிக்கும் தான் கல்யாணம் நடக்கும். பைரவி அண்ணி துளசியை ஏத்துக்கிற காலம் வரும்பா. நீ நம்பிக்கையா இரு. சிவகாமி, இது புடி. எங்க? நீ வா, போலாம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த 6 விளக்கையும் ஒரே தீக்குச்சியில பத்த வச்சு இந்த விளக்கெல்லாம் ஏத்தணும். அப்படி ஒரே தீக்குச்சியில எல்லா விளக்கையும் ஏத்திட்டா நம்ம கல்யாணத்துல எந்த தடங்களும் வராது. இப்போ நீ இந்த விளக்கையெல்லாம் ஒரே தீக்குச்சியில பத்த வச்சுட்டு உன்னோட குழப்பத்தெல்லாம் விட்டுட்டு நம்பிக்கையா இரு. இந்தா. ஒரே தீக்குச்சியில இந்த 6 விளக்கையும் பத்த வைக்கணுமா? எப்படி துளசிய முடியும்? இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் சாதிச்சுட்டு தான் நமக்கு கல்யாணமே நடக்க போகுது விஸ்வா. அதோட கம்பேர் பண்ணா கண்டிப்பா முடியும். கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு. நீ நம்பிக்கையோட பத்து வை. நம்பினவங்க யாரையுமே எந்த சாமியும் ஏமாத்தாது. துளசி சொல்றது கரெக்ட் விஸ்வா. நீ மனசார வேண்டிக்கிட்டு தைரியமா விளக்கேத்து. நம்ம வேண்டுதல் உண்மையா இருந்தா அந்த காத்து கூட உனக்கு துணையா எந்த இடைஞ்சலும் பண்ணாம இருக்கும். விளக்கு ஏத்து விஸ்வா. எதுக்காக யோசிக்கிற? இல்ல மாமா, இந்த ஒரே தீக்குச்சி என்னோட ஒட்டுமொத்த சந்தோஷமான துளசி கிடைக்கிறதுக்கு சாட்சியா வைக்கிறீங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. விஸ்வா, நீ என்ன பாரு. இப்போ பயம் போயிடுச்சா? லைட்டா. என்ன முழுசா உன் மனசுல நினைச்சுக்கோ. மிச்சம் இருக்கிற பயமும் போயிடும். அதுக்கப்புறம் தைரியமா பத்த வை.
சகுனம். அவ்வளவுதான் விஸ்வா. எவ்வளவு தன்னம்பிக்கையா நீ வேலைக்கு ஏத்திட்ட. இந்த தன்னம்பிக்கை இருக்கும்போது எதுக்காக நீ பயப்படுற? என்னோட ஒட்டுமொத்த தன்னம்பிக்கையும் நீ என் பக்கத்துல இருக்கும்போது தான் வெளியே வருது துளசி. ஆமா, துளசி அப்படியே பைரவியோட குணம். ரொம்ப தைரியம் ஜாஸ்தி. விஸ்வா சிவகாமி மாதிரி ரொம்ப பயந்த சுபாவம். அப்போ நாங்க மாறி மாறி பிறந்துட்டோமா பார்த்திபா? ஆமாமா, நீங்க கரெக்டா தான் பிறந்தீங்க. நாங்களும் மாறி இருக்கோம். என்ன சொல்ற பார்த்திபா? நீங்க தான் மாறி பிறந்துட்டீங்கன்னு சொல்ல வந்தேன். நான் மட்டும் உங்களுக்கு மகனா பிறந்திருந்தா எங்க காதலுக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்லாத. ஆமாமா, அது சரி. உங்களுக்கு நேரம் ஆகுதுல, கிளம்புங்க. சரிங்க மாமா. போயிட்டு வர சிவகாமி. உடம்பு பாத்துக்கணும். இந்தம்மா நான் வரேன் பார்த்திபா. சரி, பார்த்து போயிட்டு வா. வா விஸ்வா சரி போலாம். மாமா, நாங்க வாப்பா. வரோம் அத்தை. விஸ்வா துளசி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு அவங்க 2 பேரும் இன்னைக்கு போலவே எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்ன பண்ண போற? இத வச்சு விட்டுருவோம். ஏன் விபூதி வச்சு விடுற? தூக்கம் தெளிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்த மாதிரி கதை கட்டலாம்ல, அதுக்குதான். நம்ம எங்கெல்லாம் போறோமோ என்னெல்லாம் பண்றோமோ அது எல்லாம் நானும் லட்சுமி பண்ண மாதிரி அம்மா காதுக்கு போகணும், அதானே? அதானே நம்ம பிளான். ஆனா லட்சுமி பாவம் தான் துளசி, என்னோட சுத்துறதா நினைச்சு தூங்கிட்டு இருக்கா. நீ தூங்குற மாதிரி வீட்டுல செட் பண்ணிட்டு என் கூட சுத்திக்கிட்டு இருக்க. எப்படி? சூப்பர். விஸ்வா, இதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு பிளான போட்டு நம்ம வெளிய போய் சுத்துவோமா? வீக்லி ஒன்ஸா? நீதான் வீட்ல அம்மா பாத்துருவாங்க, லட்சுமி பாத்துருவான்னு பயந்து பயந்து பேசுற. இப்படி வெளிய வந்துட்டா யாருக்குமே பயப்படாம ஜாலியா சுத்தலாம்ல. துளசி, உள்ளுக்குள்ள இதுக்கே எனக்கு பயமா தான் இருக்கு. இன்னுமா? ஏன்? ஆமா, எவ்வளவு நேரம் தான் தூங்குவேன்னு சத்யவதிக்கு டவுட் வந்து எழுப்பி பாத்துட்டா. சத்யவதி அவ்வளவு சீக்கிரமாலாம் என்ன எழுப்ப மாட்டா. நான் எந்திரிச்சா என்ன சமாளிக்கிறது ஒரு தலைவலி புடிச்ச வேலைன்னு அவளுக்கே தெரியும். ஒரு வேலை எழுப்பிட்டா? மாயக்கண்ண அண்ணன் தான் வீட்ல இருக்காரே, அவரு நான் இருக்கிற மாதிரியே மேனேஜ் பண்ணிக்குவாரு. பையன் எப்படி பொண்ணு மாதிரி மேனேஜ் பண்ண முடியும்? அதெல்லாம் ரிஸ்க். பேசாம நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஏய், லக்ஷ்மி எழுந்திருக்கணும்ல, அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குல்ல. எல்லாத்துக்குமே இப்படி பயப்படாத தத்தி. மாயக்கண்ண அண்ணனுக்கு என் வாய்ஸ மிமிக்ரி பண்ண தெரியும், அவரு சமாளிப்பாரு, நீ கவலைப்படாத. அப்படிங்கிற? மாயக்கண்ணா எப்படியாவது சமாளிச்சிடுறா. போலாமா? கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார்? ஓ கதவை தட்டுவா. துளசி, யாரோ வரா மாதிரி இருக்கே.
யாரா இருக்கும்? துளசி துளசி என்ன பண்றா? துளசி ஐயோ, கோமாளி குக்கு வேவு பக்கம் வந்துட்டாலே. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே கடவுளே. துளசி கதவை தர. துளசி துளசி என்ன இது? கதவை திறக்க மாட்டேங்கிறா. ஐயோ, இந்த கோமாளி குக்கு உள்ள வந்துட்டா பிரச்சனை யாருமே. எப்படி சமாளிக்கலாம்? ஏ துளசி கதவை திறடி. ஏ துளசி. துளசி வாய்ஸ்ல பேசுற வேண்டியதா? இவ்வளவு நேரமா தூங்குறது? சான்ஸே இல்ல. வெளியில போயிட்டான் தான் நினைக்கிறேன். எதுக்கும் கதவை திறந்து பாத்துருவோம். ஐயோ, கதவு திறந்து உள்ள வராளே. என்ன பண்றது தெரியலையே. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. ஐடியா, உள்ள போய் பாத்துக்கிற வேண்டியதா. இந்த வரண்டி. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்ன துளசி ஆளை காணோம்? எஸ்கேப் ஆயிட்டாலோ? தண்ணி சத்தம் கேக்குது. ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பாளோ? எதுக்கும் போய் பாப்போம். ஐயோ